கனமழை எதிரொலியால் மயிலாடுதுறையில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. காரைக்காலிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்த ஆட்சியர். மழை காரணமாக கடலூரில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. அரியலூர், பெரம்பலூரிலும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. புதுச்சேரியில் இரவில் பெய்த மழையால் ரெயின்போ காலனி பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர். பேருந்து நிலையமும் குளம் போல் மாறியதால் பொதுமக்கள் அவதி. சென்னையின் ஒரு சில பகுதிகளில் இன்று பகல் நேரத்தில் மழை பெய்யும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். கோவை, ஈரோடு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பு என்றும் கணிப்பு. ஜார்க்கண்டில் முதற்கட்ட தேர்தலில் விறுவிறுப்பாக நடைபெறும் வாக்குப்பதிவு. வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றி வரும் மக்கள். வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் முழுவீச்சில் நடைபெறும் வாக்குப்பதிவு. அரசியலமைப்பு அளித்த உரிமையை பயன்படுத்தும் நாள் இது என பிரியங்கா காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. திருப்பதி மலையில் விடிய விடிய வெளுத்து வாங்கிய கனமழை. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் இரவில் அவதியடைந்த பக்தர்கள். அரசின் சிறப்பு திறன் துறை எலான் மஸ்க் விவேக் ராமசாமிக்கு ஒதுக்கீடு. அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க உள்ள ட்ரம்ப் அறிவிப்பு. மூன்றாவது T20 போட்டியில் தென்னாப்பிரிக்காவுடன் இன்று பல பரீட்சை நடத்தும் இந்தியா. ரவி பிஷ்னாய்க்கு பதில் ரமன்தீப் சிங் இந்திய அணியில் அறிமுகமாக வாய்ப்பு. வயநாட்டில் ஜிப்லைனில் பயணம் செய்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. வயநாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்த ராகுல் உதவியதாக பணியாளர்கள் நெகிழ்ச்சி. சென்னை திருவொற்றியூரில் வாயு கசிவு ஏற்பட்ட தனியார் பள்ளி இன்று மீண்டும் திறப்பு. வாயு கசிவுக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் வகுப்புகள் நடத்தப்படுவதாக அறிவிப்பு. தெலுங்கு மக்கள் குறித்து பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக கஸ்தூரி தரப்பு வாதம். அந்தப்புறம் பற்றி பேசியதன் நோக்கம் என்ன என கேட்டு கண்டனம் தெரிவித்த நீதிபதி. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் திரையிடப்பட்ட சினிமா. பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை. சூரியனார் கோயில் ஆதீனம் திருமணம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகை போராட்டம். இந்து சமய அறநிலையத்துறை அலுவலரிடம் சாவியை ஒப்படைத்துவிட்டு மடத்திலிருந்து வெளியேறினார் ஆதீனம். சிவாக்கிர யோகிகள் மடத்தினுடைய நிர்வாக பொறுப்புகள் தற்போது இந்து சமய அறநிலையத்துறை பட்டீஸ்வரம் கோவில் செயல் அலுவலர் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 28வது குருமகா சன்னிதானமாக நான் தான் இன்றளவும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன். அரசு விரைவு பேருந்துகளில் நவம்பர் 21 முதல் வரும் ஜனவரி 20ஆம் தேதி வரை முன்பதிவு செய்வோருக்கு சிறப்பு குலுக்கல். பைக், டிவி, ஃப்ரிட்ஜ் பரிசுகளாக வழங்கப்படும் என அறிவிப்பு. மகாராஷ்டிராவில் செல்ஃபி எடுக்கும்போது உள்ளே வந்த கட்சி தொண்டரை காலால் எட்டி உதைத்த பாஜக முன்னாள் அமைச்சர் தன்வே. பாஜக மூத்த தலைவரின் செயலுக்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரை தென்னாப்பிரிக்காவுக்கு மாற்ற திட்டம். போட்டித் தொடரில் இருந்து பாகிஸ்தான் அணி விலக முடிவு என தகவல்.
கனமழை காரணமாக 2 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் நள்ளிரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கடலூர், பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். இதேபோன்று காரைக்காலில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து கனமழை பெய்து வரும் மயிலாடுதுறையிலும் இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதாக ஆட்சியர் மகாபாரதி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று விழுப்புரம் பகுதியில் மிதமான மழையே பெய்து வருவதால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இல்லை என்று ஆட்சியர் பழனி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை பெய்த கனமழையால் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், இப்போ குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலை இருக்கு. இதை அப்புறப்படுத்துவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கா? டெல்டா மாவட்டம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் மழை பெய்யும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக காரைக்கால்களுக்கு, பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. ஆனால் புதுச்சேரியில் அறிவிக்கப்படவில்லை. இதனால் கடும் சிரமத்துக்கிடையே தான் பெட்ரோல் தங்கள் குழந்தைகளை கொண்டு சென்றனர். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் நகர பகுதியில் உள்ள ரெயின்போ நகர், சூரியகாந்தி நகர், ஏழ்நகர் ஆகிய பகுதியில் கடுமையான மழை நீர் தேங்கி இருக்கிறது. இந்த நீரை தாண்டித்தான் வேலைக்கு செல்பவர்களும் பள்ளிக்கு செல்பவர்களும் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆண்டுதோறும், அதாவது ஒவ்வொரு மழையின் போதும் இந்த பகுதி கடுமையாக பாதிக்கப்படுகிறது. இந்த பகுதியை ஒட்டி உள்ள வெள்ளவாரி வாய்க்காலிலிருந்து மழைநீர் கடல் நோக்கி செல்ல வேண்டும். ஆனால் இந்த பகுதியில் சிறிய வாய்க்கால் வழியாக செல்லும் பொழுது சிலர் ஆக்கிரமித்து வீடு கட்டியிருக்கிறார்கள். இந்த வீட்டை அகற்றினால் மட்டுமே இந்த பகுதிக்குள் மழைநீர் தேங்காமல் வெளியேறும் என்பதுதான் இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது. இது தொடர்பாக கடந்த 2 முறை மக்கள் போராட்டங்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். 2 சட்டமன்ற உறுப்பினரும் கோரிக்கை வைத்தார். ஆனால் இதுவரை அந்த பிரச்சனை தீராத காரணத்தினால் தான் ரெயின்போ நகர், சூரியகாந்தி நகர், ஏழ்நகர் பகுதியில் மழைநீர் சூழ்ந்து இருக்கிறது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்து இந்த தண்ணீர் நிற்கிறது. மழை நின்று 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு பிறகுதான் இது வடியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தொடர் மழை பெய்து வருவது காரணமாக இந்த பகுதியில் மக்கள் கடுமையான மழை நீர் சூழ்ந்திருப்பதனால் அதை தாண்டி செல்லும் அவல நிலைதான் ஏற்பட்டிருக்குது. அபிநயா, மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக இன்னலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அந்த பொதுமக்கள். அதனை காட்சிகளில் உணர முடிகிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளவமுதன். சென்னையின் ஒரு சில பகுதிகளில் இன்று பகல் நேரத்தில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அண்மை செய்தியாக இன்று அதிகாலையில், அதாவது இன்று பகல் பகுதிகளில் சென்னையில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. அடுத்தடுத்து மழைக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு சார்? நம்ம சென்னையை பொறுத்தவரைக்கும் பெரிய மழை இப்போ காற்றின் குவிப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு கடலூர் மற்றும் பாண்டிச்சேரி போன்ற பகுதிகளில் தான் நம்ம காற்றின் குவிப்பு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ சென்னையை பொறுத்தவரைக்கும் பெருசாக மழை மேகங்கள் கிடையாது. பட் நம்ம கிட்ட வர வர நேரம் போக போக இன்னும் 2 to 3 ஹவர்ஸ்ல சம் ரெயின்ஸ் நமக்கு பாசிபிள், ஐசோலேட்டட் ரெயின்ஸ், அதாவது அதனால மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்போ இதுவோ இருக்காது. ஸோ அந்த மாதிரி மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது தான் பார்க்குறோம். லோ ப்ரெஷர் உருவானதுமே அது தெற்கு தமிழக பகுதிகளை நோக்கி வரக்கு வாய்ப்பு இருக்கு, கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கருதப்பட்ட நிலையில தற்போது வடக்கு திசையை நோக்கி நகர்ந்திருக்கு. இதுக்கு என்ன காரணமா புரிஞ்சுக்கலாம் சார்? இல்ல, காற்றழுத்த பகுதியானது பாத்தீங்கன்னா இப்ப மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இப்ப நமக்கு இலங்கைக்கு அருகே இருந்தது இப்ப நமக்கு நம்ம டெல்டா பகுதி பக்கத்துல உள்ள பகுதிகளை நம்ம காற்றழுத்த பகுதி இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ அதனால நமக்கு அந்த காற்றின் குவிப்பு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வட தமிழகத்துல உள்ள, அதாவது வட தமிழகம் நம்ம சொல்லும் போது டெல்டால இருந்து நம்ம சென்னை வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ அதுல இன்னைக்கு நேற்று இரவுல இருந்து இந்த காலை பாத்தீங்கன்னா அந்த கன்வர்ஜென்ஸ் காற்றின் குவிப்புன்னு சொல்லுவோம். அதோட தாக்கம் இந்த பாண்டிச்சேரியில இருந்து மரக்காணம்ல இருந்தே வச்சுக்கலாம். மரக்காணம் பாண்டிச்சேரியில இருந்து நமக்கு நம்ம மயிலாடுதுறை வரைக்குமே நமக்கு அது இருந்ததை பார்த்தோம். ஸோ அங்க கனமழை பெய்திருக்கிறது. ஸோ நீங்க பாண்டிச்சேரியே பாத்தீங்கன்னா ரொம்ப 100 மில்லிமீட்டருக்கு மேலே அங்கே பதிவாயிருக்க பார்க்குறோம். அதே மாதிரி சீர்காழியில நம்ம 14 சென்டிமீட்டர் 140 மில்லிமீட்டருக்கு மேலே பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். ஸோ அங்கெல்லாம் கனமழை பெய்திருக்குது. அதுக்கு அருகில் உள்ள மாவட்டங்கள் அரியலூர் போன்ற இதுலையும் நல்ல மழை பெய்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நேற்று நமக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே நைட்ல இருந்து ஒரு 20 மில்லிமீட்டர் 20 மில்லிமீட்டர் அந்த ஆவரேஜ் அந்த மாதிரி தான் நமக்கு மழை பெய்திருக்கிறதா பார்க்குறோம். நமக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல மழை வலுவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதே போல கனமழைக்கு எப்ப எதிர்பார்க்கலாம்? இது எல்லாமே உள் மாவட்டங்களுக்கு இன்றுல இருந்து நாளைக்கு பாத்தீங்கன்னா காற்றின் குவிப்பு உள்ளேயும் போறதை பாக்குறோம். அந்த காற்றழுத்த பகுதி அருகில் வரும்போது நம்ம காற்றின் இது கன்வர்ஜென்ஸ் இன்டீரியர் டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம போறதை பாக்குறோம்.
ஸோ நேற்று வரைக்கும் பெருசா உள் மாவட்டங்களுக்கு பெரிய மழை இல்லை. பட் நேற்று இரவுல இருந்தே நமக்கு பாத்தீங்கன்னா காற்றின் குவிப்பு உள்ள போக போக உள் மாவட்டங்களும் மழை தொடங்கி இருக்கிறத பாக்குறோம். ஸோ இன்றும் உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் அதே மாதிரி தூத்துக்குடி, இந்த தென்காசி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களுமே நமக்கு காற்றின் குவிப்பு இருக்கிறத பாக்குறோம். ஸோ அங்கெல்லாம் கூட மழை வந்து இன்று நாளையெல்லாம் பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஐசோலேட்டட் ஸ்பெல்ஸ் இருக்கும். இரவுல இருந்து காலை நேரத்துல நம்ம அந்த டைம்ல ஏதாவது காற்றின் குவிப்பு மேலே வரும்போது நம்ம நார்மல் மான்சூன் டைம்ல காற்றின் ஈர்ப்பு காரணமாக அப்போ மலைமேகங்கள் வந்து அப்படி நமக்கு ஒரு ஸ்பெல்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அச்சப்பட வேண்டிய ஸ்பெல்ஸ் எதுவும் சென்னையை பொறுத்த வரைக்கும் இல்லை. நார்மல் மான்சூன் ரெயின்ஸ் வந்தாலுமே நார்மல் மான்சூன் ரெயின்ஸ் தான் வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். அடுத்தடுத்து வங்கக்கடல்ல ஏதாவது சுழற்சி நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? காற்றழுத்த தாழ்வு பகுதி எப்போது உருவாக வாய்ப்பு இருக்கிறது? ஸோ நம்ம இதோட தாக்கமே அடுத்த ஒரு 3-4 நாட்கள் இருக்கும். 17-14 வரைக்கும் இருக்கும். உள் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது, தென் மாவட்டங்களுக்கும் இருக்குது. கடலூர் மாவட்டங்களில் தொடர்ந்து அப்படியே நமக்கு டெய்லியும் பெய்யுற மாதிரி இது மாதிரி ஒரு மழை பெய்து கொண்டே இருக்கும். ஸோ 17 அதுக்கப்புறம் 12-19 ஒரு 4-5 நாள் பிரேக் இருக்கு. மாத இறுதியில திருப்பி ஒரு காற்றழுத்த பகுதி உருவதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். ஸோ அது எப்படி உருவாகுது, அது மேலும் வலுவடைந்து எப்படி ரொம்ப ஏர்லி இப்போதைக்கு நமக்கு ட்ரெண்டா தான் சொல்றோம். ஸோ அது எப்படி உருவாக்கி வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். அது தீவிரமடையுமா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நமக்கு எப்பயுமே ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஆஃப் நவம்பரும் அந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பரும் நமக்கு எப்பயுமே ஒரு ஃபேவரபுளான பேஸா இருந்திருக்கிறத பாக்குறோம் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த காற்றழுத்த பகுதி எப்படி உருவாகி எந்த மாதிரி வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த காற்றழுத்த பகுதியை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி 19ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே மழை பெய்ய தொடர்ந்து வாய்ப்பு இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி வரைக்குமே இதே மாதிரி விட்டு விட்டு பெய்யுற மழை, பர்டிகுலரா நைட்ஸ்ல இருந்து மார்னிங்ஸ் மழை இருக்கும். டே டைம்ல ஐசோலேட்டட் ஸ்பெல்ஸ் எங்கேயாவது நமக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இருக்கிற மாதிரி காலை நேரத்தில் மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். ஏன்னா பக்கத்துல மேகங்கள் இருக்கிறதுனால. மற்றபடி பெருசா எதுவும் கிடையாது. ஸோ நம்ம அச்சப்பட வேண்டிய அளவுக்கு எந்த மழையும் இப்போதைக்கு கிடையாது. உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் காற்றுக்கு போகும்போது நீலகிரி போன்ற மாவட்டங்கள்லாம் கூட மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்பயுமே பார்த்துருக்கோம் காற்று இது மாதிரி ஒரு காற்றழுத்த பகுதி இங்கிருந்து நகர்ந்து உள்ள போகும்போது நீலகிரியில பர்டிகுலரா குன்னூர் போன்ற பகுதியில தான் இன்னைக்குலாம் நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு சொல்ல பார்க்கிறோம். கருணாநிதி ஜெயலலிதாவை விட விஜய் பெரிய தலைவரா என்று சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு பிறகு விஜயை தொடர்ந்து விமர்சித்து வரும் சீமான் மீண்டும் கொந்தளித்திருக்கிறார். விஜய் அரசியலுக்கு வந்தால் வாழ்த்துவேன் என்று கூறி வந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்குவதாக விஜய் அறிவித்த பிறகும் அவருக்கு ஆதரவாகவே பேசி வந்தார். ஆனால் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் திராவிடமும் தமிழ் தேசியமும் தங்களுக்கு 2 கண்கள் போன்றது என்று விஜய் அறிவித்தவுடன் சீமானின் நடவடிக்கை விஜய் எங்கள் எதிரி என்ற வகையில் மாறியது. ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலும் விஜயை கடுமையாக விமர்சித்து வரக்கூடிய நிலையில் நேற்றும் சீமான் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். கன்னியாகுமரியில் நேற்று பேட்டியளித்த சீமான் திராவிடம் என்பது கற்பிதம் எனவும் திராவிடம் என்றால் என்ன என்று விஜய்க்கு தெரியவில்லை என்றும் சாடினார். திராவிடம் என்பதே பிராமணர்களைத்தான் குறிக்குது. வடக்கிருந்து நகர்ந்து வந்தவர்களை, இந்த தென் மாநிலங்களை குடிவார வந்தவர்களை பஞ்ச திராவிடர்கள் என்று குறிக்குது. திராவிடம் என்பது தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. எங்க விஜயங்கிரியில் அவர் தெரியாம சொல்றாரு. நான் டீசென்ட் பாலிட்டிஷியன் கிடையாது, டீப் பாலிட்டிஷியன். பாலிஸ்டா பாலிசி செய்கிறவன் இல்லை, பாலிடிக்ஸ் செய்கிறதும் இல்லை, பாலிடிக்ஸ் செய்கிறவன். ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்குது. அதனால சும்மா போட்டு வேடிக்கையா அதுவும் இதுவும் ஒன்று அங்கிட்டு இங்கிட்டு மண்ணுன்னு இதை போயிட்டு அலையக்கூடாது, புரியுதா? அது கஷ்டம். மொழி முதன்மை இல்லை என்றால் உலக வெற்றிக் கழகம் என கட்சிக்கு பெயர் வைத்திருக்க வேண்டியதுதானே என்றும் சீமான் விமர்சித்தார். எல்லாரும் வந்துருச்சு, எல்லாரும் ஒண்ணுதான், பிரிவினே கூடாது. சரி, நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது. சரி, மொழி என்னன்னு பிரிக்கல. அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க? உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம், ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம், தென் மாநிலங்கள் எல்லா இடங்களும் ரசிகர்கள். கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. எப்படி அடிப்படை இல்லாம நீங்க போயிட்டு அலைஞ்சீங்கன்னா எப்படி? தமிழக வெற்றி கழகம் ஏன் வைக்கிறீங்க நீங்க? உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு. யாரோ கேள்வி கேட்டா சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் சிதறுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த சீமான் ஜெயலலிதா கருணாநிதியை விட விஜய் பெரிய தலைவரா என்றும் வினவினார். எனக்கு வாக்கு செலுத்துகிற என் மக்கள் யாருன்னு பாருங்க.
பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னை விரும்புகிற மக்கள். நீங்க இங்கிட்டு ஓடுறான் அங்கிட்டு ஓடுறான் கதறுவான் அப்படின்னு பயந்துட்டாரான்னு. ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சோன்னா அவங்க 2 பேரை விட ஒரு பெரிய தலைவரா இல்ல அவங்க 2 பேரை விட பெரிய கூட்டம் அவங்களுக்கு வந்ததா? சரியா ஓராண்டுதான் இருக்கு. 26க்கு தேர்தல் முடிஞ்ச வாக்கு எண்ணும் போது நான் எவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கேங்கிறத எவ்வளவு தூரம் தொட்டிருக்கேங்கிறத பார்க்க போறீங்க. சீமான் பிறந்த நாளுக்கு விஜய் வாழ்த்து கூறிய போது அன்பு தம்பிக்கு நன்றி என்று பதிலளித்த சீமான் தற்போது மீண்டும் விஜயை சரமாரியாக சாடியுள்ளார்.